அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் பிரசன்னா. என்னுடைய கடந்த காணொலி பதிவிலே இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய இலங்கை விஜயம் தொடர்பிலும், அதே நேரத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தொடர்பிலான பல தகவல்களையும் அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பிலும் நான் விவரித்திருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய இந்த காணொலியிலே இலங்கை வந்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையில் யார் யாருடன் என்னென்ன மாதிரியான சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார், அந்த சந்திப்புகள் தொடர்பான தகவல்களையும், அதே நேரத்தில் காலாகாலமாக இலங்கை வரக்கூடிய இந்திய வெளிவிவகார அமைச்சர்கள் இலங்கையினுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தரப்பினர்களை, அரசியல் தலைமைகளை சந்திப்பது வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் இம்முறை வந்த இந்தியாவினுடைய உயர்மட்ட ராஜதந்திரி ஒருவர் அவ்வாறு தமிழர் தரப்பினரை சந்திக்காது புறக்கணித்து சென்றிருக்கின்றார். அது தொடர்பான தகவல்களையும் இந்த காணொலி பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்திய வெளிவிவகார அமைச்சருடைய விஜயத்தை ஆரம்பத்திலிருந்து பார்த்து விடலாம். அந்த வகையிலே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இந்திய வெளிவிவகார அமைச்சரும் இந்திய வெளிவிவகார அமைச்சு சார்ந்த குழுவினர்களும் வந்திறங்கியிருக்கின்றார்கள். அவர்களை இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய செயலாளர் மற்றும் குழுவினர் வரவேற்றிருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்களுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பை தொடர்ந்து இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகை என்பது இம்முறை ஏன் மிகவும் முக்கியத்துவம் வருகின்றது என்று சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக இடதுசாரி கட்சி ஒன்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. இது உண்மையில் பிராந்திய ரீதியாக இலங்கையில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்தியா, சீனா, அதே போன்று அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு, பல்வேறு நாடுகள் இலங்கையில் தங்களுடைய வகைபாகம் இருக்க வேண்டும், இலங்கையில் ஆட்சி செய்கின்ற தரப்போடு தாங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், இந்த 4 நாடுகளும் இலங்கையிலே அதீத அக்கறை செலுத்துபவர்களாக அல்லது இலங்கைக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் கை கொடுப்பவர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதில் நான் தான் முதன்மையானவன், எனது பங்குதான் இலங்கை தொடர்பில் அதிகமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் இலங்கைக்கு உடனடியாக இந்தியாவினுடைய உயர்மட்ட ராஜதந்திரியான ஜெய்சங்கர் இந்த பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்த போது இரு தரப்புக்கும் நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பிலே இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அதில் முதன்மையானது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை மற்றும் இலங்கையில் இந்தியா மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகள், மின்சக்தி மற்றும் பலுசக்தி, பால் சார்ந்த உற்பத்திகளில் இலங்கை கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் இலங்கையில் பொருளாதார மறுமலர்ச்சி ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரிய சந்த வாய்ப்புகளை இலங்கை பயன்படுத்தலாம் என்பதையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்கொண்டிருந்த போது இந்தியா ஆற்றிய பங்களிப்புகளுக்காக இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக விரைவில் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அவர்களை இந்தியா வருமாறு விடுத்த அழைப்புச் செய்தியினை ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதியும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மிக விரைவிலே இலங்கைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். இத்துடன் இந்த சந்திப்பை நிறைவுபடுத்திக் கொண்டு அடுத்ததாக இலங்கையினுடைய 3வது பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களை சந்தித்திருக்கின்றார். அங்கும் இந்த இரு தரப்புக்கு நன்மை பயக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலே ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அதில் விசேடமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த ஊழலுக்கு எதிரான கொள்கைகளில் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கையினுடைய அரசு திணைக்களங்களை டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும் என்பதனை இந்திய வெளிவிவகார அமைச்சருடைய குழுவினர் வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. பிரதமருடனான சந்திப்புகளை முடித்துக் கொண்ட ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தற்போது இலங்கை எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பில் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் தொடர்ந்தும் இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இலங்கைக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் தாங்கள் தொடர்ந்தும் இணைந்து செயற்பட விரும்புவதாகவும் சஜித் பிரேமதாஸ் இந்த சந்திப்பிலே இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு குறிப்பிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். ஆனால் இந்த சந்திப்பில் இடம்பெற்ற விடயங்கள் என்னவென்பது தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவல்களுமே வெளிப்படவில்லை. இதே நேரத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சரினுடைய இலங்கை விஜயத்தில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், காலகாலமாக இலங்கைக்கு வரக்கூடிய இந்திய வெளிவிவகார அமைச்சர்கள் எல்லோருமே தமிழர் தரப்பை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்திப்பது என்பது வழமையான ஒரு விஷயமாக இருந்து வந்தது.
ஆனால் இம்முறை இந்த பயணத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் தமிழர் தரப்பை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் சந்திக்கவில்லை. இது தொடர்பிலே சர்வதேச ஊடகம் ஒன்று இலங்கையினுடைய முக்கியமான தமிழர் தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொல்லியிருக்கின்றார், இது ஒரு நாள் பயணமாக இருந்தது, அதனால் அவர்கள் மிக முக்கியமானவர்களை சந்தித்துக் கொண்டு திரும்பியிருந்தார்கள். இனிவரும் காலங்களில் தொடர்ந்து தாங்கள் இந்த சந்திப்புகளை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், தேர்தலுக்கு முன்னதாக தங்களுடன் இந்தியா கதைக்கின்ற போது இந்த தேர்தலிலே தமிழர் தரப்பு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்ததாக கூறியிருந்தார். இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் என்ன ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியா காலகாலமாக இலங்கையினுடைய அரசியலில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், இலங்கை விவகாரங்களில் தான் ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து வந்தது. அந்த வகையிலே இலங்கை அரசியலிலே ஆதிக்கம் செலுத்த வேண்டிய கட்சிகள் தான் உண்மையா இந்தியாவுக்கு தேவை. அப்படி பார்த்து மட்டும் சொன்னா, கடந்து வந்த சில தேர்தல்களில் தமிழர் தரப்பு என்பது இலங்கை தேர்தலிலே மாற்றங்களை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி என்கின்ற நிலையிலிருந்து விலகி சென்றிருக்கின்றது. குறிப்பாக 2019 ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் தரப்புகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை ஒன்றை கூறியிருந்தார். அந்த வார்த்தை தான் அவரை அந்த தேர்தலினுடைய வெற்றியாளராகவும் கிட்டத்தட்ட 69 லட்சம் வாக்குகளை பெற்று பெருவாரியான ஒரு வெற்றியை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. அது என்ன வாக்குன்னு சொன்னால், எனக்கு தனிச்சிங்கள வாக்குகள் மட்டுமே போதும் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். அந்த வார்த்தை தான் உண்மையிலேயே பெரும்பான்மையின மக்களுக்கு ஒரு போதையாக அமைந்திருந்தது. அந்த பலத்தை அவர்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒன்று திரண்டு அவருக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அந்த தேர்தலிலும் சரி, அதற்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, இப்போது நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, தமிழர் தரப்புகள் ஒற்றுமையுடன் செயற்படவில்லை என்பதற்கு அப்பால் உண்மையில் அந்த சரியான வெற்றியாளரை ஊகிக்க கூட தவறியிருந்தார்கள். இதில் ஆர் வெல்ல போகிறார்கள், நாங்கள் ஆருக்கு இந்த ஆதரவை தெரிவிக்க வேண்டும், அல்லது எங்களுடைய பலம் என்ன என்பதை நாங்கள் காட்ட வேண்டும் என்கின்ற எல்லா விஷயத்திலையுமே அவர்கள் தவறியிருந்தார்கள். ஒன்றில் இவர்கள் எடுத்த ஒரு முடிவு, நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு முடிவுக்கு போயிருந்தாங்கள் என்று சொன்னால், எங்களுடைய பொது வேட்பாளருக்கே நாங்கள் எல்லா வாக்குகளையும் வைத்து எங்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பலமாக இருக்கின்றது. எதிர்காலத்திலே ஒரு மும்முனை போட்டி என்று வருகின்ற போதோ அல்லது தமிழருடைய வாக்குகளை பெற்றுத்தான் இங்கு ஆட்சி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போதோ நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை தமிழர் தரப்பு இந்த தேர்தல்களிலே காட்ட தவறு இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலேயே தமிழர்களுடைய வாக்குகள் சிதறி இருக்கின்றது. இதை இனிவரும் காலங்களிலே மிக விரைவாக ஒன்று திரட்டி ஒரு கட்சியாக அல்லது ஒரு சக்தியாக நாங்கள் வளர்ந்து நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு கிடையாது என்பதை இந்தியா மிக தெளிவாக ஊகித்திருக்கு. முக்கியமாக நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஜேவிபி வளர்ந்து வருகின்றது. தேசிய மக்கள் சக்திக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்தியா ஏற்கனவே கணித்து விட்டது. அதனால்தான் தேர்தலுக்கு முன்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து அவர்கள் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இலங்கை அரசியல் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது, இதில் யார் ஆதிக்கம் செலுத்த போகின்றார்கள், தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன என்பது எல்லாமே இந்தியா ஏற்கனவே நன்கு ஊகித்திருக்கு. அந்த வகையில் தமிழர் தரப்பினருடைய சந்திப்பு ஒரு தேவையற்ற விஷயமாக கூட இந்தியாவுக்கு தோன்றியிருக்கலாம். இதை கூட ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தமிழர் தரப்பு சிந்தித்து எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் ஒரு பெரும் சக்தியாக அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே ஒரு வரலாற்று தேவையாக இருக்கின்றது. ஆனால் அதை தமிழர் தரப்புகள் செய்யுமா என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் இது காலத்தினுடைய கட்டாயம். தமிழர்களுடைய வாக்கு பலம் என்பது என்ன என்பதை முதல் தமிழர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் உணர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் ஓரணியில் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி எங்களுடைய பலம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதனை நாங்கள் தென்னிலங்கைக்கோ அல்லது இந்தியாவுக்கோ தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையில் இப்போதைய தேவையாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.